விஜய் நோக்கி நகருது. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு, பிற கட்சிகளும் அதுக்கான அப்படி சொல்லாங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாங்க. சில இடங்களில் வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடங்களில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். திமுகவுடைய எதிர்ப்போட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். நாங்கள் தானே சார் ஆண்ட கட்சி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அதிமுக வந்து போன முறை தோல்வியை கல்வியதற்கு பாஜக தான் காரணம்னு சொல்லப்பட்டது. இந்த முறை வந்து பாஜக வந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு விரும்புது. ஆனால் அதிமுக அந்த விதமான பலம் இல்லாமல் இருக்காங்க, கூட்டணிலாம் இல்லாமல் இருக்கு. அதனால இந்த முறையை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. திமுக இந்த உட்கட்சி பூசல்ல எளிய ஆட்சி அமைச்சரும் சொல்லப்படுது. நீங்கள் முதல்ல சொன்னது உண்மைக்கு புறம்பானது, யாரும் நம்ப முடியாத விஷயம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. போன தடவை அதிமுக வெற்றி பெறாததுக்கு பாரதிய ஜனதா காரணம்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகேவா? இப்போ ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. பாரதிய ஜனதா தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன். அதை தான் எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பலம்னு நீங்கள் கருதுகிற எல்லாம் இப்போ அதிமுக அலையன்ஸில் ஏற்கனவே அதிமுக பாஜக போட்டிருந்த பலம்னு நீங்கள் நினச்ச எல்லாம் இப்போ வெளியே வந்து மாறா விஜய் நோக்கி நகருது. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரு, பிற கட்சிகளும் அதுக்கான அப்படி சொல்லாங்க. செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லாங்க. சேர்ந்துட்டாரு சார். எங்க விவரமாக சொல்லுங்க. தாவேக்கால இணைஞ்சிட்டாரு, அவர் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. அப்போ இன்னும் பிற கட்சிகளும் அதை நோக்கி நகர மாதிரி தெரியுது. நேற்று இல்லை சார், நேற்று டிடிவி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அதிமுக பலவீனமாக இருக்குது, ரெட்டையில பலவீனமாக இருக்குது, எடப்பாடிக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை, திமுக எதிர்க்கிற கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ விஜய் ஒரு நல்ல கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் அது வலுவான போட்டியாக இருக்குன்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறீங்க? திமுக வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. கண்ணு முன்னால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லையா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஒரு 50 ஆண்டு அரசியல் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கிட்ட தான் போயிருக்காரு. இப்போ வந்து சில இடங்களில் வந்து துரியோதனன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடங்களில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? தோல்வி தான் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கிடுங்க, உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்னும் தேர்தலுக்கு பல வருஷம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் தான். அதனால் வெகு விரைவில் நிறைய மாற்றங்கள் மக்கள் மனசில் வந்திருக்கு. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. நீங்கள் நினைக்கிறது கேட்குற கேள்விக்கு மாறான செய்திகள் பீகார் மாதிரி வந்து சேரும். திமுக எதிர்ப்பு ஓட்டு பிரியுமா? திமுகவுடைய எதிர்ப்போட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். நாங்கள் தானே சார் ஆண்ட கட்சி. எங்கிட்ட யார் போகிறாங்க? ஒரு ஆள் தினகரன் வந்து எங்கள் போன சட்டமன்றத்தில் எங்கள் கூட இல்லையே. போன சட்டமன்றத்தில் மதிப்புக்குரிய டிடிவி தினகரன் எங்கள்கிட்ட கூட இல்லையே. அவர் இப்போ எங்கே போயிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது தவறு தானே. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.